பிப்ரவரி 10 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் மறுரூபமாக்கும் வார்த்தை. இன்றைய வேதாகம பகுதி 2 தீமோத்தேயு 3 வசனங்கள் 10 முதல் 17 வரை. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. குறிப்பு வசனம்: ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 3:15. தனது சீன கணவருக்காக கிறிஸ்டின் ஒரு விசேஷித்த புத்தகத்தை வாங்க விரும்பிய போது சீன மொழியில் அவருக்கு கிடைத்த ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். அவர்கள் இருவருமே கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்ல. எனினும் எப்படியும் தன் கணவர் இந்த பரிசை விரும்புவார் என அவர் நம்பினார். சீன மொழியின் பரிசுத்த வேதாகமத்தை பார்த்ததுமே அவருடைய கணவர் மிகுந்த கோபமடைந்தார். எனினும் பரிசை ஏற்றுக்கொண்டார். இறுதியில் அவர் அதை படிக்கும் போது அதிலிருந்த சத்தியம் அவரை விசுவாசிக்க வைத்தது. தான் பரிசாக கொடுத்த வேதாகமத்தை பார்த்ததும் முதலில் கோபமடைந்து விட்டு நாள்பட அதை வாசித்து அதன் மேல் விசுவாசம் வைக்கும் அளவுக்கு மாறிவிட்ட தன் கணவனை பார்க்க கிறிஸ்டினுக்கு கோபமாக வந்தது. இந்த எதிர்பாராத நிகழ்வால் வருந்திய கிறிஸ்டினும் வேதத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கும் தன் கணவன் விசுவாசத்தை மறுக்கும் விதமாக அவரை மாற்ற நினைத்து தானும் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரும் இந்த வேத சத்தியத்தை ஏற்று நம்பி கிறிஸ்துவின் விசுவாசியாக மாறியது அவருக்கே ஆச்சரியமாயிருந்தது. வேதாகமத்தின் மறுரூபமாக்கும் தன்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். ரோமாபுரியின் சிறையிலிருந்து தான் பயிற்றுவித்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகையில் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என வலியுறுத்தினார். மூல மொழியான கிரேக்கத்தில் தொடரு என்பதற்கு அர்த்தம் வேதம் வெளிப்படுத்தினவற்றில் நிலைத்திரு என்பதாகும். ஊழியத்தில் தீமோத்தேயு எதிர்ப்பையும் துன்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என அறிந்திருந்த பவுல் இப்படிப்பட்ட சவால்களுக்கு தீமோத்தேயு தயாராயிருக்கும்படி விரும்பினார். வேதத்தை வாசித்து தியானிக்க நேரத்தை செலவிடும் போது தன் இளம் சீஷன் பலத்தையும் ஞானத்தையும் பெறுவார் என்று நம்பினார். தேவன் தமது ஆவியினால் வேதத்தை நமக்கு ஜீவனுள்ளதாக தருகிறார். நாம் அதில் வாழும்போது கிறிஸ்டின் மற்றும் அவரது கணவரான சியோகுக்கு செய்ததைப் போலவே அவர் நம்மையும் கிறிஸ்துவைப் போல மாற்றுகிறார். வேதத்தை வாசித்து தியானிக்க நேரத்தை செலவழிப்பதால் எத்தகைய மாற்றத்தை அடைந்தீர்கள்? வேத வாக்கியங்கள் உங்களுக்கு ஜீவனுள்ளவையாக தோன்றியது எப்போது? எல்லா படைப்பிற்கும் காரணரே, ஜீவனளிக்கும் புத்தகமாக வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. வேதத்தை படிக்கும் போது அதற்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். ஆமென்.